நீ சொல்றது சரிதான். அப்ப கேர்ள்ஸ் நீங்க வேணும்னா என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல, டக்கின வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அவன் கூட தான். ஆமா, ஆனா அவன் நம்ம சீனியர். யா, ஆனா அவன் ஒரு வேங்க. ரொம்ப கரெக்டா சொன்ன. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? ஆமா, ஓகே. நாளைக்கு பார்க்கலாம் அலிகேட்டர். OneTamilMV.art ஹலோ. எப்படி சீனே மரணமா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் சும்மா தான் பண்ணேன். அப்படியா? வா உங்க அம்மா கிட்டயே போய் கேப்ப. நீ செஞ்ச வேலைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டல. உன்னை என்ன பண்றேன் பாரு. சொல்லுங்க. என்னால இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாது. இப்ப என்னாச்சு? நான் இவனை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஆமா சொன்னீங்க. ஆனா இப்ப இவன் என்ன பண்ணான்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. போன தடவை இவன் என்ன பண்ணானோ அதே மாதிரிதான் எந்த தடவையும் பண்ணி வச்சிருக்கான். உங்களுக்கு தான் தெரியும்ல லிண்டா, இவன் மண்டையில இருக்கிற ஸ்க்ரூ தான் லூஸ் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம என் பொண்ணுகிட்டயும் வம்பு எடுத்துட்டு இருக்கான். ஸ்டெஃப்னி ஹனி உனக்கு ஒன்னும் ஆகலையே. தட்ஸ் இட் லிண்டா. இன்னும் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி நடந்தா அடுத்து போலீஸ் தான். எனக்கு நல்லா புரியுது. இப்ப அவன் மேல இருந்து கையெடுக்கலன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். இதுதான் லாஸ்ட் டைம். ஓகே. ஓ இந்த தடவை நீ என்ன பண்ண? டெமட்டி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் சும்மா தான் பண்ணேன். இது ஹாலோவின் தானே? ஆனா அது அவளுக்கு தெரியாது இல்லையா? நீ யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா தப்பா ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்றது? இங்க இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மள வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னா நாம எங்க போவோம்? என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது. உனக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மத்தவங்க நீ செய்யற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. இனிமே இதெல்லாம் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே பண்றியா பிளீஸ்? ஆல்ரைட் டாக்டர் பிராங்கல்ஸ்டைன், உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டின்னர் நான் அவன்ல வச்சிருக்கேன். உனக்கு வேற ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. ஓகே, சீக்கிரமா படுத்து தூங்கு. I love you.
நல்லாதான் இருந்துச்சு. எடுத்துட்டியா? எஸ். டாடி, நம்ம பேய் வீட்டுக்கு போலாமா? அங்க ரொம்ப பயங்கரமா இருக்கான். வேண்டாம். ஓகே வேம்பயர், உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாமா? ரத்தம், பக்கெட் பக்கெட்டா ரத்தம். உவா! அந்த பல்ல வச்சு என்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்துறாத. சரி, விளையாடி முடிச்ச உடனே சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணிட்டு தூங்கு, சரியா? ஓகே. லாலிபாப், சேவல் பால், கார்மா, ஆப்பிள். அது வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிடு. ஏய் ஸ்வீட்டி, அத கூட இதை வச்சுக்கோ. ஓகே. இது என்னன்னு நீ கொஞ்சம் சொல்றியா? பையன் கைக்கு கிடைக்கிற மாதிரி தயவு இதெல்லாம் செஞ்சு யூஸ் பண்ணி அமைதியா பண்ணி இப்போ எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்காத. என்னது நீ நான் ஏதோ ஆரம்பிக்கிறேனா? தேவையில்லாம என்னென்னமோ இல்ல, பேசிட்டு நீ இருக்க. நான் வாயை மூடு. கண்ணால பாக்குறேன், என்ன வேற எப்படி நீ யோசிக்க இப்ப சொல்ற? தயவு செஞ்சு சண்டை போட்டு தொலையாத. நான் சொல்றதை பையன் கேளு. கைக்கு இப்ப தேவையில்லாம கிடைச்சு, அவன் கத்திக்கிட்டு என்ன இருக்காத. நினைப்பா குழந்தை இங்க இருக்கா, சொல்லு. எதா நீ இருந்தாலும் நம்ம பண்ணது அப்புறமா சுத்தமா பேசிக்கலாம், புரியுதா? சரியில்லை. நான் நிறுத்த மாட்டேன். அமைதியா உனக்கு இரு. என்னை பத்தி கொஞ்சம் கூட கைய கவலையே மூஞ்சிக்கிட்ட கிடையாது. காட்டி பேசாதன்னு சொல்லிருக்கேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன எதிர்த்து பேசாத. சரியா? எனக்கு உன்ன மாதிரி இருக்கதா ஆசை. எனக்கு வீட்டுக்கு வந்து அமைதியா ட்ரிங்க் குடிக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. The Book of Halloween. The Trickster. இன்னைக்கு ராத்திரி இந்த உலகம் இருண்டு போகும். எப்பவும் போலவே அவங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு பழி வாங்குற விதமா நரகத்துல இருந்து மீண்டு வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் மேல வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா பயந்து போய் மட்டும் ஓடிடாத தம்பி, அப்புறம் பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. வீட்டு வாசல்ல பூசணிக்கால விளக்கேத்தி வச்சா அவங்களுக்கு நீ ஃப்ரெண்டு மாதிரி தெரிவ. நல்லாவில இருந்து கெட்டாவி வரைக்கும் நீ சந்திக்க நேரிடும். தேங்க் யூ. ஏய், வேலையில இருக்கும்போது இப்படி பண்ணாதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஓ, இங்க யாரும் இல்ல. ஏய், உனக்கு எப்போ பிரேக்? அது இன்னும் 10 நிமிஷத்துல. ஆல்ரைட், சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, சரியா? நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. மிஸ் ஸ்டீவன்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஏப்ரல், எங்க நீ எப்ப வேலைக்கு ஜாயின் பண்ண? போன மாசம். நான் வீட்ல ரொம்ப வெட்டியா இருக்கேன்னு என்னோட அப்பா தான் பார்ட் டைம் ஜாபுக்கு போன்னு சொன்னாரு. உன் அப்பா எப்படி இருக்காரு? அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரு கால்ல ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சீக்கிரம் எந்திரிச்சு நடந்துருவாரு. ஓ அப்படியா? டிமி, உனக்கு ஏப்ரல் ஞாபகம் இருக்கா? யா, ஆமா, 2 பேரும் ஒன்னா தானே ஸ்கூலுக்கு போவோம். கம் ஆன் டிமி, உனக்கு தான் இவ்வளவு நல்லா தெரியுமே. ஓ கம் ஆன் டிமி, உனக்கு தான் என்ன நல்லா தெரியும் இல்லையா? உனக்கு நான் வேணும் தானே?
டிமி ஏன் இப்படி பண்ற? அவளுக்கு ஹலோ சொல்லு. என் பேர் டிம்மி இல்ல. ஏன் தப்புதான், சாரி. அவன் பார்க்க சாம்பிராணி மாதிரி இருக்கான், சான்ஸ விட்டுறாத. பொறுமையாவே போவோம். அப்புறம் என்ன பண்ண போற? சீக்கிரமா வேலையை முடிச்சு டிராப் பண்ற வழியை பாரு. அதை நான் பாத்துக்கிறேன். கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பேசி சமாளிச்சிடுறேன். முதல்ல இந்த ஏப்ரல் ரிசீவ் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் பார்ட்டில தூண்டில் எந்த மீன் சிக்குதுன்னு பார்க்கலாம். பாத்தியா, இவன் பயங்கர கேடிடா. டேய் சிப்ஸ் கொஞ்சம் தாயண்டா. ஓ வேணுமா? ஆமாடா. ஏய், ஏய், டேய் ஓடாத. டேய் குண்டா நில்லு. டேய் குறா. நில்லுடா. டேய் போடா. ஓ ஷிட், இது என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன? இவன் உன் கார்ல கோடு போட்டுட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கார்ல கோடு போட்டிருப்பேன். இல்ல, அதுக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒண்ணு மாட்டினானா? இப்ப என்ன பண்ணுவ? போய் சொல்லி தப்பிச்சிடலான்னு பாத்தியா? உன் மூஞ்ச உடைச்சிருவேண்டா. குழந்தை மாதிரி இருக்குடா இவன் மூஞ்சி. இந்த டைப்பர் ஆட்ல எல்லாம் வருமே. ஆமாண்டா, அந்த டைப்பரை வாங்கி இவன் மூஞ்சில போட்டு விட்டுலாமா? இங்க பாரு, டைப்பர் மூஞ்சா இல்ல பண்ணி வச்சிருக்கா. ஏய், என் பையனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. என்ன நாக்கு அடக்கி பேசு. நான் சும்மா தான் அவனுக்கு என்னது விளையாட்டுக்கு பண்ணியா? எனக்கு உன்னை பாக்கும்போது அவனை கொலை பண்ண போற மாதிரி என் இருந்தது. கார்ல அவன் கோடு போட்டான். அவன் உன் கார்ல தானே கோடு ஆமா, போட்டான். அதுக்கு நான் சொல்ல இப்போ போறீங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி உங்க ஆளுங்க எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றீங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்கன்னு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? சொல்லு, கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? ஒண்ணு வேணாம். ஏன் வேணாம்? வேணாம் மேடம். இப்பதான் மரியாதை வருது. ஒழுங்கா அந்த மரியாதையோட பேசு. ஏய், நகந்து போடா. சாரிக்கா. மிஸ்டர் சாண்டர்ஸ் கிட்ட நான் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். இந்த மாதிரி எல்லாம் திருட்டு பசங்க வந்து நிக்கிறாங்கன்னு. இவனுங்க சீன் போட ஒன்ன வம்புக்கு எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எதுக்கு நாம நிச்சயமா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். அதுக்கு நாம மண்டே உங்க ஸ்கூல் பிரின்சிபால போய் பார்க்கலாம். அவர்கிட்ட இந்த பசங்களை பத்தி நான் நிச்சயமா கம்ப்ளைண்ட் பண்ணியே தீருவேன். எதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என் பேர் டிம்மே இல்ல, டிம்மனு கூப்பிடுங்க. சரியா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? நான் சின்ன பையன் இல்ல. ஆனா எனக்கு நீ இன்னும் சின்ன குழந்தைதான். நீங்க மட்டும் வரலனா உங்க மூஞ்சி நான் பேத்திருப்பேன். சண்டை போட்டு எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ எங்க போற? டிம், சொல்றத கேளு. இல்லம்மா, நீங்க கேளுங்க. டிம், எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் சொதப்பி வைக்கிறீங்க. இனிமே எல்லாரும் என்ன அம்மா பையன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஏய், அப்ப நீ என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு தெரியல, ஆனா அப்பா இருந்திருந்தா என்ன? ஒருவேளை அவரு என்னோட வாழ்க்கையை அழிச்சிருக்க மாட்டாரு. அப்படியா சொல்ற? ஆனா அவர் இப்ப இங்க இல்லையே. அவர் இல்லாம போனதுக்கு காரணம் நீங்க தானே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருட்டு. இனிமே நான் உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லைன்னு. ஆனா அது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அத நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கோ. நீ வருத்தப்படுறதை என்னால பார்க்கவே முடியல. நான் ரொம்ப தைரியமானவன். நீ தைரியமானவன் தான். உன்னை விட தைரியமானவங்க யாருமே இல்ல. சரி, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன். ஹாய் டிமி, அம்மா வீட்ல இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. ஹாய் சூசன். இப்பவாது இருக்கியே? இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஷூர். ஓகே. ஹே ஹனி, நேத்து மார்க்கெட்ல ஒரு சில பொருட்களை வாங்க மறந்துட்டேன். நீ அந்த மேகசின் ஒன்னு என்கிட்ட கேட்ட இல்லையா? நீ போய் வாங்கிக்கிறியா? ஓகே. ஷூரா? யாமா, ஷூர். ஓகே, நீ போய் அதை வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் அந்த பிராங்க்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. பிராங்க் பண்ண மாட்டேன். ஓகே, ஐ லவ் யூ. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும்ல இந்த வயசு பசங்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு புரியுது. என்னோட பசங்களும் இப்படிதான் இருந்தாங்க. சரி, இதை வச்சுக்கோ. இதுல ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் இருக்கு. அத நீ அப்புறமா பாத்துக்கோ. தேங்க்யூ சோ மச். பாபிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. அவர் போய் ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல?
ஆமா ரொம்ப வருஷம்தான். ஆனா அவரு இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ சமாளிக்கிற. ஆமா, வீட்ல ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியறது இல்ல. எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கேன். பையனையும் தனியா விட்டுட்டு போறேன். பாபி இங்க இருந்து போனதுல இருந்து அவன் கொஞ்சம் மாறிட்டான். அவன் ரொம்ப கோவப்படுறான். அது ரொம்ப பயமா இருக்கு. இந்த வயசுல இது எல்லாமே சகஜம்தான். ட்ரஸ்ட் மீ. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. இந்த ஹாலோவின் நைட் முழுக்க நான் தூங்காம தான் இருப்பேன். கண்டிப்பா. தேங்க்யூ. நான் வரேன். மொத்தம் 875 ஆச்சு. இந்தாங்க உங்களோட மீதி பணம். தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி ஹாலோவின். நான் கேள்விப்பட்டேன் அன்னைக்கு பிரைன் கடைக்கு வெளியில உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பிரியா விட. இல்ல இது தப்பு. ஆனா அவன் உண்மையிலேயே நல்ல பையன் தான் தெரியுமா? அப்படியா? நம்பிட்டேன். நீ இன்னும் மாறவே இல்லல. யா, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ பேப்பர்ல ஒரு ஜாம்பி மாஸ்க் பண்ணி அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. உனக்கு அந்த வயசுலயே பயங்கர டேலண்ட் இருந்தது. இப்ப புதுசா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யூனோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் சீக்ரெட். மொத்தம் 1.76. சாக்லேட் ஃப்ரீ தான். வாவ், ரியலி? ம். தேங்க் யூ. நான் எதிர்பார்க்கல. நல்ல வேலை பண்ண. இது சாதாரண ஸ்பைடர் தானே? ஆமா, கரெக்ட் தான். தேங்க்ஸ். ஹாப்பி ஹாலோவின் டிம். ஹாப்பி ஹாலோவின். டேய் டைப்பர் மூஞ்சி, என்ன வாங்கிட்டு போற? ஓ உன்னோட அம்மா எங்கப்பா? என்னடா தனியா ஷாப்பிங் வந்திருக்க? டைப்பர் மூஞ்சா என்னடா வாங்கியிருக்கான்? டேய் என்னடா இது, இங்க பாரு. இன்னுமா இதெல்லாம் படிக்கிற? இத படிச்சு நீ பெருசா கற்பனை பண்ணி பாப்பியா? அவனை பாரு. இல்ல இத பார்த்து பண்ணுவியா? பாக்க சின்ன பையன் மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பாக்குறியா? இது என்ன பண்ண போற? ஏய் இது நல்லா இருக்கா? ஹே அப்புறம் ஒன்னு சொல்லவா?
உன் அம்மா செம கட்ட. அவ என்ன பார்த்து திட்டிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சதெல்லாம் அவ அழக பார்த்து தான் ரசிச்சேன். ஏய் சின்னமையா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. டேய் இவன் ஒரு வெத்து வேட்றா. ஓ அடிச்சிட்டாரு. செத்தடா. மாட்னா. டேய் இவனை விடாதடா. இப்படிதான். விட்டான்டா. எலி குஞ்சு. டயப்பர் மூஞ்சான். முடிஞ்சு. ஓ இது ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த பக்கம் வந்துடாத. பொறுக்கி பசங்களா. போய் அவனை போய் லவ் பண்றாவ. அவங்க 2 பேரும் எப்படியாவது போட்டான். எனக்கு கவலை இல்லை. அவங்கள கண்டிப்பா ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும். என்னைக்காவது யாராவது ஒரு கதையை முடிக்க வருவா. Shit. கொஞ்சம் கொஞ்சமா பயந்தே சாகணும். வாவ், காஸ்டியூம் செமையா இருக்கு. தேங்க்ஸ், உனது சூப்பரா இருக்கு. ஆமால, தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அச்சச்சோ, இது நல்லா இருக்காதே. நாம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த தடவையும் என்னை ஏமாத்த பார்க்காதீங்க. சரி, ஒரு தடவை தான் நான் பண்ணேன். ஓகே, ரெடியா? நல்லா பாத்துக்கோ. நான் இப்போ கார்டை சஃபல் பண்றேன். ஓகே, நல்லா பாத்துக்க. நான் சஃபல் பண்றேன், அப்புறம் நான் ஏமாத்துறேன்னு சொல்லாத. கார்டு கிடைச்சிருச்சு. ஓ பாத்தையா போனி, இப்ப நான் ஜெயிச்சுட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் ஏமாத்துறேன் இல்லையான்னு. இப்பவாவது புரிஞ்சுதா உனக்கு? சரி வா, இப்போ இன்னொரு முறை விளையாடலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். இப்போ நீ சஃபல் பண்றியா? போன தடவை நான் தானே பண்ணேன், இந்த தடவை நீ பண்ணு. உனக்கு லக்கு இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீ பண்ணாலும் ஜெயிக்க போறது நான் தானே தெரிஞ்சு போச்சு. Trick or treat. தேங்க்யூ.
எல்லா பொருளுக்கும் பேர் இருக்கும், எல்லா பேருக்கும் கண்டிப்பா பொருளும் இருக்கும். நீதானே ஆசைப்பட்ட. வா, நாம கேம் விளையாடலாம். நான் ஏதோ கனவுல இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க போயிட்ட? திடீர்னு காணாம போயிட்டா? இதெல்லாம் பார்க்கும்போது மண்டை குழம்பிடுச்சு போல இருக்க. நீ ஒரு விஷயக்காட்ட, அதனால நாம இப்போ அந்த விளையாட்டை விளையாடலாமா? விளையாட்டா? நீ எதை பத்தி சொல்றனே புரியலையே. ட்ரிக் ஆர் ட்ரீட் தான். ஆனா அது எப்படி விளையாட்டாகும்? அதுதான் விளையாட்டே. ரொம்ப நல்லா இருக்கும், நிஜமானது. அது எப்படி விளையாடுறது? உன்னை அடிச்சாங்கல்ல அந்த பசங்க, அதான் அந்த ரவுடி பசங்க. அவங்க உன்னை அடிச்சது மட்டும் இல்லாம உன் மனச ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு, அவங்கள பயமுறுத்தியே சாகடிக்கிறதுக்கு. அதுவும் இந்த ஹாலோவின் நைட்லயே. அவன் நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு ட்ரிக்ஸ்டர். நான் சொல்றத மட்டும் நீ நம்பினா நீ ஆசைப்பட்டத சாதிக்கலாம். அதுவும் இன்னைக்கு நைட்டே சாதிக்கலாம். இல்லடா, இது ஊருக்குள்ள போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் இருப்பாங்க, யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம வசமா மாட்டிப்போம். இந்த நீ இதை முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கியா? அப்கோர்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். சாமையா இருக்கும். ஃபுல்லா அடிச்சிருக்கியா? இப்படி நம்ம செய்யறத எவனாவது பிடிச்சான் நம்ம காலி. எவன் பிடிப்பான்? ஹேய், சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வர? நான் தான் 8 மணி ஆகுன்னு சொன்னேன்ல. அப்படியே இருந்தாலும் நீ இன்னும் 5 நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்க. 5 நிமிஷம் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? வாயை மூடுங்க. முட்டா பசங்களா. ஹேய், டைப்பர் மண்டையா? ஆமாண்டா, ஆமாண்டா, டைப்பர் மண்டை தட்ட தட்டி பயல. அட கடவுளே, அடிச்சதுல மண்டை குழம்பிடுச்சுடா. இப்ப வாடா பாக்கலாம். நீ தான் நடிச்சு நம்ம கொஞ்சம் சும்மா இருக்கியா? அடி வாங்கினது பத்தலையா? இன்னும் வேணுமா? கையில என்ன வச்சிருக்க? என்ன பண்றேன்னு பாரு. விட மாட்டேன்டா. எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருக்க நான் கொன்னுடுவேன். எங்கடா போனாவ? போதும் பிரைன், அவனுக்கு தேவை. வாய் கொஞ்சம் மூடுறியா? ஏய் கோழி குஞ்சு, என்ன அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? என்ன சொல்லு? ஒரு கால்ல நொண்டிக்கிட்டே ஓடுற, முடிச்சா போடி. இன்னைக்கு நீ செத்தடா. வாய்ப்பு இல்ல. பிரைன், நான் சொல்றத கேளு. பிரைன், போகாத, நில்லு. புறா அவன. எங்க போனான் அவன்? என்னாச்சு?
உனக்கு மிஸ்டர் ஸ்வாடன் எங்க மாத்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்த லிஸ்ட்ல இல்ல. அவருக்கு ரெஸ்பிரேட்டர் தேவைப்படாததுனால அவரை டி செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ரூம் 325. இப்பதான் உன்னோட ஷெட்யூல் லிஸ்ட பார்த்தேன். இந்த நவம்பர் மாசம் ஃபுல்லாவே டபுள் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்க. அப்படி பண்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நீ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் டயர்ட் ஆயிடுவ. அப்புறம் வேலையில தப்பு பண்ணுவ. நான் செஞ்சுதான் ஆகணும். சரி, நாம இத பத்தி அப்புறமா பொறுமையா பேசலாம். இப்போ இந்த இசிஜி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் இத ஃபைல் பண்ணி வச்சுடு. சரியா? அப்படியே ஸ்னோடனையும் ரவுண்ட்ஸ் போகும்போது செக் பண்ணிடு. இன்னைக்கு நைட்டு நிறைய வேலை இருக்கு. உன்னோட மனசுல இருள் ஆக்ரோஷமா வளர்ந்து அது அப்படியே கோபமா மாறும். கெட்டது இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை நீ உருவாக்கு. இதுதான் அவங்க பயத்தை வெளியே கொண்டு வரதுக்கான நேரம். என்ன இடம் இது? என்ன இடம் இது? பொடியும் ஒரு சைக்கோவா? இந்தா. என்னடா பண்ற? டேய் தம்பி, இதுல என்ன இருக்க போகுது? Sweet. ஹலோ. ஹே ஹே ஸ்வீட்டி, நான் முன்னாடி ஃபோன் பண்ண நீ எடுக்கல. உனக்கு ஒன்றும் இல்லையே? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை.
நீ யார்கிட்டயும் எந்த பிராங்கும் பண்ணலல? ப்ராமிஸ் பண்ணிருக்க? இல்லம்மா, நான் எதுவும் பண்ணல. எட்டு வேற மாதிரி பேசுறாரு, அதனால நீ எதுவும்... எனக்கு டயர்டா இருக்குமா, ப்ளீஸ் விடுங்க. ஓ ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறம் நாளைக்கு நம்ம ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா படம் பார்க்கலாம், ஜாலியா இருக்கலாம். ஓகே, பை. ஐ லவ். மேடைய செட் பண்ணியாச்சு, ஸ்கிரீனையும் திறந்தாச்சு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அவங்களோட பயத்தை ஒவ்வொன்னா பாப்பாங்க. பழி வாங்கிறது ஒரு கசப்பான இனிப்பு. என்ன
தம்பி நிப்பாட்டு போதும், நீ தான் ஜெயிச்ச, நான் ஒத்துக்கிறேன். Fuck this shit. அவன் பைத்தியக்காரன் தானே சொல்லு. நிறுத்து பிரையன் ப்ளீஸ், வா இங்க இருந்து போலாம். நீ காரியத்தை கச்சிதமா முடிச்சு என்ன பெருமைப்படுத்திட்ட. எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு பாத்தியா? ஆனா இந்த விளையாட்டுல இன்னும் ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் இருக்கு. இப்போ அந்த ஏப்ரலோட கதையையும் முடிச்சிடலாம். எந்திரிச்சு வா, இங்கிருந்து கிளம்பலாம். ஏப்ரல் பொண்ணலே வா, இங்கிருந்து நாம கிளம்பி ஆகணும். நான் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். நம்ம இந்த வீட்டுக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டோம். இங்கிருந்து படிய போக படிக்க இருக்கணும். இப்படி நடந்திருக்கவே கூடாது. இங்க என்னதான் நடக்குது? தயவு செஞ்சு சொல்ல, எனக்கு எதுவும் புரியல. உனக்கு ஏதோ ஒண்ணு தெரியும், சொல்ல. இதெல்லாம் என்னது? நீ அவங்களை என்ன பண்ண? இல்ல இல்ல, இதுக்கு நான் காரணம் இல்ல. இது நான் பண்ணல. அது டேமதி இவன் தான் பண்ணா. என்னது? டெஸ்க் டீமே, நாம இப்போ விளையாடிக்கிட்டு தானே இருந்தோம். அவங்கள நான் பயமுறுத்தணும்னு தான் நினைச்சேன், வேற எதுவும் இல்ல. நீ அதை விட அதிகமா இல்ல எதிர்பார்த்த. அவங்கள நீ பயமுறுத்தியே சாகடிக்கணும்னு தானே எதிர்பார்த்த. காப்பாத்துங்க ப்ளீஸ்.
கதவு திறங்க, நாங்க உள்ளதான் இருக்கோம். கதவு திறங்க. எங்களை காப்பாத்துங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. நான் உங்களை உள்ள விட்டா என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அவங்களோட குடலை உருவி டேலோட விக்கா மாத்திருவேன். அவங்க வெறும் குழந்தைங்க. ஆமா, அந்த புக். இதுக்கான ஆன்சர் அந்த புக்ல தான் இருக்கு. என்ன ஆன்சர்? உன் கூட நான் அமைதியா இருந்து உனக்கு நான் எல்லா உதவியும் பண்ணனே. வாய மூடு. எல்லாம் முடிச்சுட்டேன். இது இப்பவே பண்ணு. ஓ நோ, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ சொன்னால டேலோட் பேக். என்னது? ஏதோ ஒண்ணுல நம்ம விளக்கேத்தி வைப்போல. டேலோட் பேக்ல நீ விளக்கேத்தி வச்சா அவங்களுக்கு நீ ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுவ. நல்ல ஆவில இருந்து கெட்ட ஆவி வரைக்கும் நீ சந்திக்க நேரிடும் இதுல எழுதியிருக்கு. இந்த கதையை படிக்கும் போது புரியாத புதிர் மாதிரி தெரியல, ஆனா இது உண்மைதான், பொய் இல்ல. அந்த உருண்டையில விளக்கை ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் அதை அடிச்சு உடைக்கணும். அப்படின்னா அந்த உருண்டை தான் டேலோட் வைக்கணும். அத நீ வெளியே, உனக்கு அது புரியுதல? ஆனா அந்த உருண்டையான விஷயம் என்னது? விளக்கேத்து வைக்கிறது எதுல விளக்கேத்துவாங்க? பூசணிக்கால. ஏப்ரல் நீரு நான் வரேன். இதோட இது முடிய போறது. நம்ம இப்பவே கீழே போய் ஆகணும். இப்பவே நம்மளால முடியும், நம்மளால முடியும். வா, சீக்கிரம் வா.
நீதான் இப்போ வீட்டோட பெரிய மனுஷன் போல இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அவளை காப்பாத்துறேன். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்க? நிறைய தப்பான விஷயங்களை நீ பண்ணிட்ட. அதெல்லாம் யார் சரி பண்ண போறா? நீயா? எல்லாம் உன்னாலதான். என்ன? உன்னாலதான் நான் போனேன். ஏன்னா நீ கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த. சின்ன பிள்ளையா இருக்கணும்னு தான் நீ ஆசைப்பட்ட. அப்படிலாம் இல்ல. உன்னை என்னால பொறுமையா கடைசி வரைக்கும் பார்த்துக்கவே முடியாது. என்னோட சின்ன பையன் நிச்சயமா வளர்ந்தாகணும். I'm sorry. அதை என்கிட்ட கூட அதை என்கிட்ட கூடன்னு சொன்னேன். நாம இந்த தப்ப சரி பண்ணலாம். நான் ப்ராமிஸ் பண்றேன். உன் அம்மா கிட்ட இதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். குட் பாய் டிமி. என்னோட பேரு டிம். எனக்கு இனிமே நீங்க தேவையில்லை. அது எங்க இருக்கு? அது போயிடுச்சா? போயிடுச்சு. நிஜமாவா? ஆமா. தேங்க்யூ. நீ நிஜமாவே என் ஹீரோ தான். பயங்கரத்து போலாம். இல்ல இல்ல வேண்டாம். ஏப்ரல் OneTamilMV.art. கிடைச்சிருச்சு. பாத்தியா போனி, இதுதான் என்னோட கோட். ஆமா, நீ இந்த முறையும் ஜெயிச்சிட்ட. இல்ல 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 இல்ல, நான் தான் ஜெயிச்சேன். எப்படி? ஓகே ஓகே, நீ சஃபில் பண்ணு. அப்படிதான், நல்லா சஃபில் பண்ணு. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அம்மா, என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? மாமிக்கு என்னாச்சு? No, 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 no. No, 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 no. இது நடந்திருக்க கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது எதுவும். டெமி, அம்மா, நான் இதை பண்ணல. சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. டெமி, கீழே போடாத. டெமி, நான் சொன்ன கீழே வேண்டாம். என்ன நம்புறீங்களா? I love you. உனக்கு அது தெரியும்ல. I love you. I love you too. So much. T2 அவென்யூல இருந்து ஆபீசர் ஓல்சன் பேசுறேன். இந்த இடத்துல 3 ஆம்பளை பசங்களும் 2 பொண்ணுங்களும் இறந்து கிடக்குறாங்க. பார்க்க கொலை செய்யப்பட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அங்க இருந்து ஒரு சின்ன பையனை சஸ்பெக்டா கஸ்டடியில பிடிச்சு வச்சிருக்கோம்.
பேஷண்ட்டுக்கான மருந்தெல்லாம் இங்க இருக்க ஃபார்மசில போய் நீ வாழ்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ வேலை பார்க்க போறது ஃபுல் ஷிஃப்ட். ஓகே, லஞ்ச் இல்லாம ஈவினிங்ல வர லாக்டவுனும் இல்லாம. எஸ் சார். இந்த ஃப்ளோர்ல தான் ரொம்ப ஆபத்தான கேசஸ்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு செகண்ட் நீ கண்ணை சந்தாலும் அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அடுத்த பேஷண்ட் தான் இங்க இருக்கிறதுலயே பழைய பேஷண்ட். நீங்க வரும்போது அவருக்கு வயசு 15. இவர் பேரு டிமஸ்டி ஸ்டீவன்ஸ். டிம்னு கூப்பிடு, ஆனா இவரை டிம்மின்னு மட்டும் கூப்பிடாத. இவரை நீ இதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல கூட பாத்திருக்கலாம். சுருக்கமா டெரர்னு போட்டிருக்கோம். டெரரா? காலேஜ்ல இருக்கும்போது படிச்சிருக்கேன். பார்க்க பாவமா இருக்காரு. அவன் அம்மாவோட சேர்த்து மொத்தம் 5 பேரை கொண்டு இருக்கா. சின்ன வயசுல பண்ணதால அவனை இங்க வச்சிருக்காங்க. அந்த கொலைகள் எல்லாம் நான் பண்ணலன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ மை காட். சின்ன வயசுங்கிறதுனால டெத் பெனால்ட்டி இல்லாம தப்பிச்சுக்கிட்டான். சரி வா, அடுத்து போலாம். இந்த பக்கம் தான் சீனியர் விங் இருக்கு. ஆடம்ஃபீல்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு என்ன வேணும்? ஓ இல்ல, டாக்டர் ஈவினிங்கே கிளம்பிட்டாரு. தேங்க்யூ, குட் நைட். உங்க பேரு கெல்லி தானே? யா. ஓகே, ஐ எம் டாக்டர் ஹாமில்டன். நீங்க இங்க வந்ததுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டாக்டர் ஃபிளச்சர் உங்களுக்கு ஏற்கனவே இடத்த சுத்தி காட்டி எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர் சொன்னாரு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒரு வேலை செய்யறீங்களா? 3011ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாரு. சோ இதுதான் அவரோட சார்ட். நீங்க எனக்காக கீழே போய் அவரோட ஃபைல்ஸை கொண்டு வரீங்களா? அப்புறம் கேட்டுக்கு கால் பண்ணுங்க. அப்படியே பாடி எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் அனுப்ப சொல்லுங்க. கேட்ல இருக்கிற போனுக்கு நம்பர் ஸ்பீட் டயல்ல இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் ஃபார் சம் ரீசன் இந்த ஹாலோவின் டைம்ல இந்த பேஷண்ட்ஸோட ஆன்சைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். முக்கியமா ஸ்கிட்சோஃப்ரெனியா இருக்கிறவங்க கிட்ட, டிமென்ஷியா. சோ இன்னைக்கு நைட் நீங்க ரவுண்ட்ஸ் போகும்போது பேஷண்ட்ஸ்ல யாராவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனாங்கன்னா அவங்கள செடேட் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா 2 செடேஷனை கையிலேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிறீங்களா? ஷூர் டாக்டர். அப்படின்னு சரி, நான் நிம்மதியா இருப்பேன். சோ குட் லக் அண்ட் ஹாப்பி ஹாலோவின். குட் நைட் டாக்டர். ஓ 317 வந்து லாக்டவுன்ல இருக்கு. அப்புறம் அந்த பேஷண்ட் அவன் கிட்ட போனா கடிச்சு வச்சிடுவான். நான் அதை பண்ணல. என்ன விடுங்க, நான் தான் சொல்றேன்ல, என்ன விடுங்க.
ஆடன்ஃபீல்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். என்ன வேணும்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் டிமோத்தி ஸ்டீவன்ஸ் கிட்ட உடனே பேசணும் ப்ளீஸ். ஐம் சாரி, அவர்கிட்ட நீங்க பேச முடியாது. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் செய்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் அவர்கிட்ட உடனே பேசி ஆகணும். சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு ஆஷ்லி கார்ட்டர். ஓகே ஆஷ்லி, உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 13 வயசு ஆகுது. நான் டிமோத்தி பத்தி படிச்சிருக்கேன். எனக்கு அவரோட உதவி தேவை இப்போ. அவங்க இறந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? யார் இறந்துட்டாங்க? என் குடும்பம் முழுக்க இறந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் கொண்டுட்டா. இப்ப என்னை கொல்ல